பகுதி கழக செயலாளர் அருமையண்ணன் வாசு அவர்களே, அன்பிற்கினிய கூப்பி ஜெயின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு முன்னால் சீரியதொரு கருத்தை எடுத்து என்று நாடறிந்த பேச்சாளர் மதிவதனி அவர்களே பேசுகின்ற பொழுது சிறப்பாக பேசுகிறார், நன்றாக தயாராகிவிட்டார் என்று பாராட்டை பெற்றிருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர், கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய பிரியார் ராஜன் அவர்களே, அந்த பொறுப்பு அந்தமாக மறந்துட்டு இருப்பாங்க, நான் ரிமைண்ட் பண்ணுறேன். தலைமை செயற்குழு உறுப்பினர் எங்கள் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர், வரிசையாக சொல்கிறேன் எவ்வளோ பேர் வந்து மகளிர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்காங்கன்ட்டு, மாவட்ட கழக துணை செயலாளர், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்டத்தில் ஜான்சி ராணி என்று அனைவராலும் போற்றப்படுகின்ற புனிதவதி எத்ராசன் அவர்களே, மாவட்ட மகளிரணி அமைப்பாளரும் கவுன்சிலர் தான், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளரும் கவுன்சிலர் தான். அதே மாதிரி மாவட்டத்துடைய நம்முடைய அணியினுடைய அமைப்பாளர்களான மருத்துவரணி அமைப்பாளர், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், மருத்துவத்துறையினுடைய சென்னை மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் சாந்தகுமாரி அவர்களே, மற்றொரு மாவட்ட அமைப்பாளரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமாகிய அன்பிற்கினிய சகோதரி நாகவல்லி அவர்களே, அவங்கள கவுன்சிலர். அதேபோல் பெருநகரத்துடைய 6வது மண்டல குழு தலைவரும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான இனிய சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்து மேடைக்கு அழகு செய்தி தந்து கொண்டிருக்கின்ற வில்லிவாக்கம் பகுதியிலே மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அமைதியின் உருவமாக இருக்கின்ற அன்பிற்கினிய லதா அவர்களே, கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் சாவித்திரி வீரராகவன் அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மருத்துவர், MBBS மாத்திரமல்லாமல் MDயும் முடித்திருக்கின்ற மருத்துவர் தங்கை பூர்ணிமா அவர்களே, சீனியர் சிட்டிசன் என்று எங்கள் மாவட்டத்தில் பாராட்டப்படுகின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், பல்வேறு துறைகளில் உறுப்பினராக வக்போர்டு எடுத்துக்கொண்டாலும் அவர்தான் உறுப்பினர், லைப்ரரி எடுத்துக்கொண்டாலும் அவர்தான் உறுப்பினர், இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர், கொளத்தூர் பகுதிகளுடைய துணை செயலாளர் அன்பிற்கினிய தாவூத் பி அவர்களே, அன்பிற்கினிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உமா அவர்களே, உஷா அவர்களே, அன்பிற்கினிய பொற்கொடி அவர்களே, அன்பிற்கினிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரி அவர்களே, அன்பிற்கினிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சாரதா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்தி தந்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சகோதரி கலைச்செல்வி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் திரளாக பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கும் ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற கிழக்கு மாவட்டத்திலே இருக்கின்ற பல்வேறு மகளிரை சார்ந்த நிர்வாகிகளே, எனக்கு பின்னால் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இனிய சகோதரி, அன்பிற்கினிய நாடெங்கும் கொள்கைக்காக எந்த இடமாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கின்ற கூட்டம் குரல் கொடுத்தாலும் துணிந்து நின்று தன்னுடைய கருத்தை பதிய வைக்கின்ற திராவிட கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய மதிவதனி அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினிய அமுதா அவர்களே, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய இனிய சகோதரி கலைச்செல்வி அவர்களே, இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பெருமை தேடும் வகையில் இறுதியாக உங்களிடையே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எந்நாளும் கிழக்கு மாவட்டத்திற்கு அவர் வந்தால் மகளிர்களுக்கு கொண்டாட்டம், அது எத்தனை முறை என்றாலும் சரி தளிர்ப்பு இல்லாமல் இதே உற்சாகத்தோடு ஆட்சி இருந்தாலும் சரி ஆட்சி இல்லை இருந்தாலும் சரி அவர் வருகின்ற நிகழ்ச்சி நலத்திட்ட உதவி என்றாலும் சரி பொதுக்கூட்டம் என்றாலும் சரி
அல்லது ஆர்ப்பாட்டம் என்றாலும் சரி, போராட்டம் என்றாலும் சரி, ரயில் நிலைய தண்டவாளத்திலே நடந்து சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் சரி, ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு கைது என்றால் ஓடிவிடாமல் கைதுக்கு ஆட்படுகின்றது என்றாலும் சரி, கைது செய்த பிறகு சிறைக்கு அனுப்புவோம் என்ற மிரட்டல் இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு கூட்டம் சிங்கப்பெண்ணாக காட்சியளிக்கின்ற கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அன்றைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வருகை தருகின்ற போதெல்லாம் உங்கள் உற்சாகத்தையும் எழுச்சியையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற உங்களை எந்நாளும் நாங்கள் கரம் பிடித்து உங்களுடைய உயர்வுக்கு உழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெண்களை பொறுத்தளவில், குறிப்பாக மகளிரை பொறுத்தளவில் இவ்வளவு திரளாக, இவ்வளவு ஒற்றுமையாக கூட்ட முடியும் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற